நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குட் மார்னிங் யாழினி. ஸோ சாரி மேம், எப்படி அலாம் போடாமல் தூங்கினேனே தெரியல. என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இட்ஸ் ஓகே யாழினி, நாள்ல பழக கொஞ்ச நாள் எடுக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? இல்லை மேம். போய் சாப்பிடு. நெவர் எவர் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். இல்லை, எனக்கு பசிக்கல, எனக்கு வேண்டாம். சொல்றத கேளு. நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சாந்தா ரெடி பண்ணி வச்சிருப்பா. போய் சாப்பிட்டுட்டு வா. இன்னும் 30 மினிட்ஸ்ல அப்பாயின்மெண்ட்டுக்கு கிளம்பணும். சரி மேம், நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். ஸோ சாரி. உன் மனசுல உன்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ பெரிய மகாராணி நினைப்ப. முதல் நாள் வேலைக்கு யாராவது லேட்டா போவாங்களா? இதுக்கும் நீ அந்த வீட்லயே இருக்க. ஒரு பொறுப்பு இல்ல. இதுக்கே எப்படின்னா நீ எப்படி அம்மாவை பாத்துக்க போற? அம்மா எங்க எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம் தெரியும்ல. ஸ்டாப் இன் மதன். நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. என்னை ஏசுறதுக்கு நீ யாரு? நானும் உனக்கு வேலை செய்யல, மேம்க்கு தான் வேலை செய்யற. பாரு, நான் இன்னைக்கு செஞ்சது பெரிய தப்பு தான், இல்லன்னு சொல்ல. ஆனா நான் வேணும்னு செய்யல. கெட்ட கனவு தெரியுமா? அப்பாக்கு ஏதோ ஆச்சுன்னு. ஆனா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு எனக்கு பிடிக்கலன்னு எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. எனக்கும் உனக்கு பிடிக்கல. நீயும் மூஞ்சியும் 10 நாள் குளிக்காத மாதிரியே சுத்த வேண்டியது. இனிமே நீ என்கிட்ட பேச வேண்டாம். நானும் உன்கிட்ட பேச மாட்டேன். ஓகே? எதுக்கு இவ்வளவு கோச்சுக்கிற? இன்னும் பேச வேணாங்கிற அளவுக்குலாம் இல்ல. ஏதோ ஒரு உரிமையில கேட்ட. என்ன அதிசயமா 2 பேரும் சண்டை போடாம இருக்கீங்க? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ ஓகேமா? நீ பேச்ச மாத்தாத மதன். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா, இல்ல பேசி பேசி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? உங்க 2 பேருக்கும் இதே வேலையா போச்சு. எதுவா இருந்தாலும் அன்பும் பாசமும் இருக்கிற இடத்துல தான் சண்டையும் கோவமும் வரும்னு சொல்லுவாங்க.
ஹலோ ஹலோ அப்பா அப்பா சரியா கேட்கல. சைலஜா, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கீமோதெரப்பியில் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸாக காமன். ஆனால் நீ சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். வீக்காக இருந்ததுன்னா அடுத்து வர சைட் எஃபெக்ட்ஸில் இன்னும் பயங்கரமாக ஒன்று பாதிக்கும். ஷாலினி, நான் மாத்திரை மாற்றி கொடுத்துருக்கேன். இதை கவனமாக கொடுத்துருங்க. எப்போதும் கூட இருந்து பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சைலஜா, you're doing good, அம்மா. ஹர்ஷன், மொதல் வேலையா ஒரு ரூமுக்கு போய் உன் திங்ஸை பேக் பண்ணிட்டு கிளம்பு. சார் சாரி சார். நீ எதுக்கு இங்க வந்த? வேலை பார்க்க தானே? அதை நீ ஒழுங்கா செய்யாத போது அப்புறம் நீ எதுக்கு? கிளம்பு. சார் சார் ப்ளீஸ் சார், இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நான் எல்லாத்தையும் சரியா பாத்துக்கிறேன். எதுக்கு? மறுபடியும் தப்பு நடக்கிறதுக்கா? உன் பிரச்சனை என்ன? உனக்கு ஒரு வேலை தான் இருந்தது. ஷைலஜாவை ஒழுங்கா பார்த்துக்கணும். எப்படி மருந்து தப்பா கொடுத்த? அப்படி என்ன கவனக்குறைவு? ஷைலஜா தானே உன்னை இங்க கூட்டு வந்தா. உன்னை வேலைக்கார பொண்ணு மாதிரியா நடத்தினா? நல்லா தானே பார்த்துக்கிட்டா? இப்படிதான் நன்றியை காட்டுவியா? இல்ல சார், நான் ஷைலஜா மேம் என் அம்மாவை தான் பார்த்தேன். அம்மாவா? அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இனா தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டா. இது மாதிரி நேரத்தில் அம்மா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு யாழினி இங்க இருக்கணும். அதனவா மறுபடியும் தப்பு நடந்துட்டா இவளை எப்படி நம்புறது? அம்மாக்காக நம்பணும் ஐயா. யாழினி, இந்த தப்பு மறுபடியும் நடக்கக்கூடாது. அம்மா உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? யாழினி, யாழினி, ஏய் அழுவாத. இப்போ மனசுல ஒன்று வச்சுக்காது. அவரு சைலஜா அம்மாக்கு ஏதாவது ஆயிடுங்கிற பயத்தில் ஏதோ பேசிட்டாரு. நீ அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காத. எனக்கு அம்மா இல்லதான், ஆனா ஷைலஜா அம்மாவை நான் என் சொந்த அம்மாவா தான் பார்த்தேன். ஐயோ தெரியும், நீ அவங்கள அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியுது. நீ அவங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. முதல்ல அழுவுறது நிப்பாட்டு. என்ன பாரு, பாரு, ஒன்றும் இல்லை. நீ அழுவுறது நிப்பாட்டு. நான் தப்ப எப்படி செஞ்சேனே தெரியல மாதிரி. ஆனா எல்லாம் ஏன் தப்பு தான். எதுவும் உன் தப்பு இல்லை. அதான் டாக்டரே சொல்லிட்டார்ல, நீ எந்த தப்பு பண்ணலன்னு. அப்புறம் எதுக்கு எல்லா பள்ளியும் தூக்கி உன் மேலே நீயே போட்டுக்கிற? நீ அவங்களை நல்லா தான் பார்த்துக்கிற. இது ஒரு ஆக்சிடென்ட். என்ன அடுத்த தடவை கொஞ்சம் கவனமா இரு. இந்த மாதிரி எதுவும் நடக்காம பார்த்துக்க, அவ்வளோதான். புரியுதா? எல்லாரும் என் மேல அவ்வளோ கோவமா இருக்காங்கல்ல. ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியாது. எல்லாருக்கும் பெரிய மனசு. இன்னைக்கு கோச்சிக்கிட்டாலும் நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எப்போதும் போல தான் பேசுவாங்க. நீ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காது, பைத்தியம். மனசில் எதையும் வச்சுக்காது, புரியுதா? அவ்வளோதான்.
நீ இவ்வளோ ஆறுதலாக பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல மது. இந்த கலவரத்துலயும் உங்களுக்கு கிளுகிளுப்பு கேக்குதுல்ல? ச்சே, இப்போன்னு பார்த்து போனை உள்ள வச்சிட்டேனே. செம்ம ரொமான்டிக் சீன். எப்படி மிஸ் பண்ணிட்டேனே. ரோசா, உனக்கு வேற வேலை இல்லை, கிளம்பு. ஹலோ, நாங்க ஒன்னும் உங்ககிட்ட பேசல, இங்க பேசிட்டு இருக்கேன். ஆமா, அது எப்படி வந்த கொஞ்ச நாள்லயே ஷைலஜா அம்மாவையே கொலை பண்ண பார்த்திருக்கேன் நீ. நிறுத்து ரோசா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத, நான் சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இது ஒரு ஆள் சைலஜா அம்மா கொண்டு பிடிச்சி போச்சுல, அதான் அங்கே பொறுக்கல, பயிர் 10 இடி எரியுது. அவங்களுக்கு தெரியும் யார் யாரை எங்கெங்க வைக்கணும். ஆமா, எனக்கு வயர் எரியுது. நீ வேணா கோழி ஒன்று எடுத்து வந்து பொறிச்சிட்டு போயேன். இதுக்கு மேலே நீ பேசுன, நான் உன்னை உயிரோட நிற்க வச்சு பொறிச்சிடுவேன், புரியுதா? ஓடி போயிரு, கிளம்பு. கிளம்பிட்டேன். நீங்க உங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்கப்பா, எனக்கு என்ன. முதல்ல அதர்வன்ட்ட சொல்லி இந்த ரோசா வேலையை விட்டு தூக்கணும். பாய். ஹர்ஷம், போகிறதுக்கு முன்னாடி இளங்கோ என்ன சொன்னார்? கீமோதெரப்பி சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி சொன்னார்ப்பா. கீமோவில் நமக்கு மயோபதி இருக்குது, ஃபிசிக்கலி மசில் வீக்னஸ். அதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணோம். அதை தவிர்த்து நாசியா, டயர்ட்னஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான்ப்பா. ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னார். when used to get worse, it gets better. இன்னும் 2 வாரத்தில் குறித்த தேதி வரப்போகுது. தர்மேஷ், பவித்ரா பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா? அன்பும் பவித்ராவும் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு பிளான் பண்றாங்களா? நீங்க என்ன செய்றீங்க தர்மேஷ்? எனக்கு புரியல. நமக்கு டைம் இல்ல. நீங்க எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. நானே பாத்துக்கிறேன். மாமா, இது ரொம்ப டெலிகேட்டான சிச்சுவேஷன். உங்க பதட்டம் புரியுது. ஆனா நீங்க எங்களை நம்பணும். இது வரைக்கும் எந்த தப்பும் நடந்ததில்லை. அம்மாக்காக செய்யணும். எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு கிடையாது. என்னமோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு. என் கணக்கு கூட மாறிக்கிட்டே இருக்கு. உறுதியா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. கமலேஷ், இப்போ உன் கவனம்லாம் ஷைலஜா மேலதான் இருக்கும். இந்த நேரத்துல நீ அவளுக்கு ரொம்ப முக்கியம். பவித்ரா பத்தி, அன்பு பத்தி நீ கவலைப்படாத. அந்த கல்யாணம் நடக்க குறிச்ச தேதியில பவித்ரா இங்க இருப்பா. அதுக்கு நான் பொறுப்பு. ஷாஜஹான், மும்தாஸ் இவங்க கூட என்னதான் தெய்வீக காதல் இருந்தாலும் இப்படியா? Well, that's life. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது மக்களே? காதல் இருந்தும் காதலிக்கிறவங்களுக்கு இருந்தும் நம்ம எவ்வளோ தள்ளி இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கை, காலு, கண்ணு, கிட்னி விட்ட பேசுறாங்கடா. பாட்காஸ்ட் முடிய போகுது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா மக்களே, இந்த கதையில இருந்து என்னடா இது? கிஃப்ட் வாங்கிருக்க போறீங்க? எனக்காடா? பிங்க் லேடிஸ் ஹேண்ட்பேக். ஏண்டா ஹேண்ட்பேக்லாம் தூக்க ஆரம்பிச்சிரியா? அதுவும் பிங்க் கலர்ல. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், லைவ் பாட்காஸ்ட்ல இருக்கிற உயிரை வாங்காதுன்னு. என் லிசனர்ஸ் என்ன நினைப்பாங்க? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்குலாம் லிசனர்ஸே கிடையாது. லிசனர்ஸா? சரி, பேச்ச மாத்தாத. இது என்னது? அங்க காதல் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இங்க ஏதோ பொண்ணுங்க வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கு. ஹலோ மக்களே, இங்க ஒரு பெரிய கொசு தொலை தாங்க முடியல. இந்த டாபிக் நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், வெங்கி, டாடா. டோட்டா. டேய் லூசு, இது யாழ்னிக்கடா. யாழ்னிக்கா? எதுக்கு? அவ பிறந்த நாள் வருது 8 ஆகஸ்ட். அதான் பேக் வேணும்னு கேட்டிருந்தா. யாழ்னி பிறந்த நாளா? ஆகஸ்ட் 8.
இன்னும் கொஞ்ச நாள் தான்டா இருக்கு, சொல்ல மாட்டேதெல்லாம். அப்ப நான் என்ன வாங்கி கொடுக்கறது? சரி, லேப்டாப்பா. என்ன பண்ற? இல்லடா, ஆன்லைன்ல ஏதாவது இருக்கா பாக்குறேன். என்ன பிடிக்கும்? தெய்வத்துல கையெடு. தெய்வத்துல இருந்து கையெடு. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் அதுக்குள்ள வந்துருமா? கண்டிப்பா வராது. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் லேட்டர் ஆக போகுது. வேணும்னா இந்த கீப்பை நான் நீ ஒன்னா கொடுத்துருவோமே. ஏய், இது நல்ல ஐடியா இல்ல, ரொம்ப கேவலமான ஐடியா. நீ அண்ணன் ஃபீல்ஸ்ல அண்ணன் மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துருப்ப. நான் ஸ்பெஷலா தனியா ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஸ்பெஷலு இல்ல, தனியா இல்லடா வாங்கி. அந்த பொண்ணு பாவம் தனியா வந்திருக்கு. இங்க அதுக்கு யாரும் இல்லை. அது வேற யார் இருக்கா? நான் மட்டும் தான், நாம மட்டும் தானே இருக்கோம். அதனாலதான் சொன்னேன். நாமதான் மச்சான், நீ வாட்ச் பண்றதுலாம் வாட்ச் பண்ணிக்க. ஆனா அதுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணு. அப்பதானே எனக்கு வசதியா இருக்கும். மிஸ்டர் அதர்வன். மிஸ்டர் அதர்வன், என் அதர்வனை கூப்பிடு. ஷைலஜா மேம் இந்த கொடுக்க சொன்னாங்க, அவங்களோட அப்டேட்டட் ரிப்போர்ட்ஸ். தேங்க்யூ. அம்மா அப்படி இருக்காங்க? லஞ்ச் சாப்பிட்டாங்க? ஆனா கொஞ்சமா தான் சாப்பிட்டாங்க. appetite இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மருந்தெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறிய? கவனமா இரு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். அன்னைக்கு சார் கிட்ட இருந்து இன்னொரு சான்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. No problem. Everybody deserves a second chance. உண்மைதான். ஆனா எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்க மனசு வராதுல்ல. மதன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். என்ன, நான் தேவா, அவன் சூர்யான்னு நிறைய தமிழ் படம் டைலாக்ஸ்ல சொல்லியிருப்பானே, நம்பிடாது. அது எப்படி ஒட்டுக்கிட்ட மாதிரியே சொல்றீங்க? மதன் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ரொம்ப உயர்வா பார்க்கறான். போக போக அது ஏன்னு புரியுது. மதன் நினைக்கிற அளவுக்கு நானும் என் குடும்பமும் அவ்வளோ பர்ஃபெக்ட் இல்லை. எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற மாதிரி தான் சண்டைகள் இங்கேயும் நடக்குது. நார்மல் இல்லையா? இருக்கலாம். ஆனா எங்க இடத்துல இருந்து நீங்க எல்லாரும் பர்ஃபெக்டா தான் தெரியுறீங்க. போய் அம்மா கூட இரு. கடமைகள். நமது கடமைகள் என்ன? இந்த பூமியில் நாம் எதற்கு விதைக்க இந்த உலகத்தில் நம் நோக்கம் என்ன? எதை வைத்து நமது நோக்கத்தை தீர்மானிக்கிறோம்? உலகத்தில் நம் நோக்கம் என்ன? எஸ், கம் இன். சார். ஏய் வாங்க. நீங்களா? சார், இன்னைக்கு ஆஃப்ல. சார், கொஞ்சம் எழுந்து நிக்கிறீங்களா? அது கொடுங்க சார். முதல் பத்திரிக்கை உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம் சார். ஓ, முதல் பத்திரிக்கையா? ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உட்காருங்க. நன்றி சார். சார், நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க. நீங்கள் இல்லாமல் இது நடந்திருக்காது. ஆக்சுவலி ஆரம்பத்தில் நான் உங்களை கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் ஐயா, பவி தப்புன்னு சொன்னதை நான் கேட்டதே இல்லை சார். நீங்கள் அவ்வளோ ஸ்பெஷல். அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். சார், அப்போ நானே? நீ இல்லப்பா, நீ தான். நீங்க பாவம் சார், பாவம். ஆனா நான் சொல்லிட்டேன், நீங்க வராட்டி நான் தாலி கட்ட மாட்டேன். நான் இல்லாமல கண்டிப்பா வரேன். உங்களுக்கு என்னுடைய அன்பு ஆதரவு எப்போதும் இருக்கும். சரியா?
அப்புறம் கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போகுது சார். நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலை இருக்கும்ல? ஆமாம். சரி, ஓகே, அப்போ நீங்கள் கிளம்புங்க. அன்பு, நீ ஒரு நிமிஷம் இரு. அவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அப்படியே. சரி. சொல்லுங்க சார். அன்பு, நான் எது சொன்னாலும் உன் நல்லது தான் சொல்லணும்னு தெரியும்ல? அதில் டவுட்டே இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள். கல்யாண பத்திரிக்கைங்கிறது அந்த கொண்டாட்டத்துக்கே முதல் படி. இதை கொடுத்தானே எல்லாரையும் வர சொல்கிறோம். வர்றவங்களோட ஒவ்வொரு வாழ்த்தும் உங்கள் சந்தோஷமான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கல்யாண பத்திரிகை இவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாமே. ஆமாம் சார், ஆசையாக தான் இருக்கு சார். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் சார். பவிக்கு ஒரு ட்ரீம் வெட்டிங் கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கேன். ஆனால் உள்ளே இருக்கும்போது அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் நிலமை அப்படி சார், எல்லாமே இப்போ விலையாக இருக்கு. அதான் என்ன அன்பு, பணம் தான் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் எதுக்கு இருக்கேன்? ஐயா சார், நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க சார். எங்களுக்குன்னு அப்பா அம்மா இருந்தால் கூட இந்நேரம் கை கழுவி விட்டுருப்பாங்க சார். ஆனால் நீங்கள் என்னன்னா எங்களை சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல சார். என்ன அன்பு, நீ ஏன் சொல்லிட்ட சொந்த பிள்ளைன்னு? அப்புறம் என்ன, என் பையனுக்கு ஒரு கல்யாணம்னா நான் நல்லா பண்ண மாட்டேனா? இந்த பாரு, பத்திரிக்கை என்ன, எல்லா ஏற்பாடையும் பிரமாதமாக செய். அதுக்கான காசை நான் தரேன், சரியா? சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், பணத்தை நான் ஏற்பாடு பண்ணுறேன், நாளைக்கு வந்து வாங்கிக்க, சரியா? அப்புறம் பவித்ராவுக்கு தெரிய வேணாம், நமக்குள்ளே இருக்கட்டும். சார் நீங்கள் வேற லெவல் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே 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 ஓகே, நீ எதுக்கு பயப்படாத, நான் இருக்கேன். சரி, நீ கிளம்பு, பவித்ரா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சரி சார், நான் உங்கள் காலுக்காக வெயிட் பண்ணுறேன். சரி சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.